பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற சாதனைகளை அவர் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ராமப்பட்டணம், நெகமம், கஞ்சம்பட்டி, குருவம்பாளையம், தொண்டாமுத்தூர், வடுகபாளையம், கஞ்சம்பட்டி, ஜமீன் ஊத்துக்குழி, சமத்தூர், மேட்டுப்பாளையம், கூடலூர், கிணத்துக்கடவு, MK கவுண்டம்பாளையம், கொண்டாம்பட்டி, செங்குத்துப்பாளையம், வடப்புதூர் போன்ற 35 இடங்களில் 58 கோடியே 11 லட்சம் மதிப்பீட்டிலான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே சிறந்த ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இயங்கி வருகிறது. அது தற்போது போதுமான ஒன்று. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா 5000 உரிமை தொகையை வந்து பணம் வாங்கிடுங்க, ஓட்டு எனக்கு கொடுங்க, நான் சொல்லிதான் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஒரு அறியாமையின் உச்சம் தான் சொல்லணும். அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற சாதனைகளை அவர் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். திமுகவின் தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் தொடர்ச்சியாக கலைஞர் வந்து 1970 இந்தியாவில் முதன்முறையாக குடிசைகளே இல்லாத நிலையை ஆக்கணும்னு சொல்லி குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்று உருவாக்கினார். அப்போ குடிசைகள் வந்து 70களில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் இருக்கும். ஒரு மழை காலம் அல்லது வெயில் காலத்தில் தீக்கிரையாவது, மழை காலத்தில் வெள்ள பாதிப்புகளுக்குள்ளாவது, இந்த மாதிரி அவதியிட்டு கொண்டிருந்த குடிசை பகுதி மக்கள் அதை வந்து இந்தியாவில் முதன்முறையாக குடிசை மாற்று வாரியத்தை ஏற்படுத்தி குடிசைகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடுகளை கட்டி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை இப்போ நவீனப்படுத்தி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்றாக்கி இன்றைக்கு 280-290 சதுரடியில் கட்டின கட்டிடங்களை 400க்கும் மேற்பட்ட சதுரடியில் கட்டி மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை, வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்திருப்பவர். இப்போ சொன்னவரை பிறக்கவே இல்லை. அவர் 1970 4 வருஷத்துக்கு முன்னாடியே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிப்காட்னு ஒன்று இன்றைக்கி தொழில் வளர்ச்சி இன்றைக்கி இந்தியாவை முழுக்க சொல்கிறாங்க. தொழில் வளர்ச்சியில் குறிப்பாக உற்பத்தி துறையில் 15% பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறார்கள். குஜராத்தில் 13% தான், மகாராஷ்டிராவில் 12% தான். ஆனால் தமிழ்நாட்டில் 15%. இதுக்கான காரணம் 1971 முத்தமிழறிஞர் கலைஞர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிற சிப்காட்டுங்கிற அமைப்பை ஏற்படுத்துன்னு தான். இந்த அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அப்போ பண்ண அந்த விஷயந்தான் இன்றைக்கி வந்து இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சிட்கோ என்கின்ற ஒன்று, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்கிற இந்த சிட்கோவையும் கலைஞர் 1970 உருவாக்கினார். அதனால தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே சிறு குறு தொழில்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ உயர்கல்வி சேர்க்கை, இப்போ நான் சொன்னேன், உயர்கல்வி சேர்க்கையில் இந்திய அளவிலான சதவிகிதம் 28.4. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை 47% உயர்ந்திருக்கு.